சைட்லேருந்து வந்துச்சு, மற்ற சைட்லேருந்தும் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு திமுகவுக்கு பண்ண இதே காங்கிரஸ் நாளைக்கு டிவி கேக் பண்ண மாட்டாங்களா அப்படின்னும் போது அரசியலில் எது வேணால் எப்போ வேணால் மாறலாம், அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா சகஜமாப்பான்னு வந்து ஆல்ரெடி நிறைய பெரிய அரசியல் தலைவர்களே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் காலங்காலமாக அரசியலில் நடந்துட்டு இருக்க விஷயங்கள் தான். எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒருத்தங்க கூட கூட்டணி வச்சுக்கிறதும், எலெக்ஷனுக்கு அப்புறமா ஜம்ப் அடிச்சு மாறுறதும், இல்லை எதிர்கட்சியோ உட்கார்றதுமே இல்லை, அதனால வந்து எதிர்கட்சியோ உட்கார்ற பட்சத்தில் அந்த ஆட்சியுமே வந்துட்டு டிஸ்மிஸ் பண்ற அளவுக்கு எல்லாமே நடந்திருக்கு ஹிஸ்டரியிலன்னு சொல்லும்போது, இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வெறும் 119 நம்பி மட்டும் விஜய் சார் வந்து ஆட்சி அமைக்கும் போது அது வெறும் ரொம்பவே ஹை ரிஸ்கா இருக்கும் அப்படின்னும் போது ஸோ இதை மைண்ட்ல வச்சுதான் வந்துட்டு டிஎம்கே வந்து சைலண்டாக இருந்தாலுமே அவங்க 6 மாதம் அவர் ஆட்சி அமைக்கட்டும், அதுக்கப்புறம் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு டிசைட் பண்ணலான்னு அவர் அந்த 6 மாத பீரியட்னு கரெக்டாக ஏன் சொன்னார் அப்படிங்கிற கேள்வியுமே சமூக வலைத்தளங்களில் ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு. அது என்ன 6 மாதம்னு த்ரெட்டன் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்குது, இல்லைனா செக் வச்சு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இப்போ இவங்க சைட்லேருந்து தான் சிபிஐ சிபிஎம் போயிருக்காங்க, இல்லை விசிகே போக போகிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே காங்கிரஸ் விட்டுடுங்க, அவங்க ஒரு ஸ்டாண்டர்டாக தான் ராகுல் காந்தி அந்த சப்போர்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காருன்னு பார்க்க முடியுது. பட் ஆனால் இவங்களாம் ஒரு குழப்பத்துக்கு நடுவுலையோ இல்லை கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு ஆசிலேஷனுக்கு நடுவுலையோ தான் இந்த சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்கன்னும் போது எப்போ வேணா இவங்க பேக் அடிச்சாங்கன்னா, இல்லை ஒருவேளை டெப்டி சிஎம்மா வந்துட்டு திருமாவளவன் சாரியே இவங்க வந்துட்டு போஸ்டிங் கொடுக்கும்போது நாளைக்கு அவருமே ஏதாச்சும் வந்துட்டு பேக் அடிச்சாரு அப்படின்னா இவங்களோட ஆட்சிக்கான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ குளறுபடிக்கு நடுவில், இவ்வளோ இடையூறுக்கு நடுவில் தான் விஜய் சார் ஆட்சி அமைச்சு ஆகணும். ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் அவரோட ஆட்சியில் இந்த மாதிரி வந்து இவங்க அந்த ஒரு 10 சீட்டுக்காக இங்கே 2 அங்கே 5 இங்கே 2 இங்கே 1 அப்படின்னு சேர்க்கும் போது அதில் வர கன்ஃபியூஷன்ஸ்லையும் அவர் வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் போது இது எப்படி போக போகுது அப்படின்னும் போது நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ் அப்படிங்கிறது ஒரு குரூஷியலான பீரியடாக தான் கண்டிப்பாக டிவி கேக்கு இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அதை அவங்க இவ்வளோ தூரம் வந்த டிவிக்கே அதையும் ஹேண்டில் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை வந்து டிவி கேக்கு ஓட்டு போட்ட ஜனங்களுக்கோ இல்லை புதிய மாற்றம் வரும், தமிழ்நாட்டோட தலையெழுத்து மாறும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கோ கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியனுமே. இந்த இடத்துல டிஎம்கேயோட பிச்சையால் தான் வந்து டிவிகே வந்துட்டு இப்போ ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கும் கமெண்ட்ஸ் வந்து அதெல்லாம் கடுமையான விமர்சனம் தான். ஏன்னா எப்பயுமே வந்து நான் சொன்ன மாதிரி அரசியலில் நிலையான நண்பனும் இல்லை, நிலையான எதிரியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு 2006 பார்த்தீங்கன்னா கலைஞருமே வந்துட்டு 96 அப்படிங்கிற சீட்டை வச்சுட்டு தான் ஆட்சி அமைச்சார். 5 இயர்ஸ் அவர் அதை வச்சுட்டே பண்ணார். ஆப்போசிட் பார்ட்டியில் இருக்கவங்க இல்லை அவருக்கு ஆதரவு தெரிவித்தவங்க எல்லாருமே ஸோ அப்போ இப்போ 108 வச்சுட்டு இவரை வந்து கவர்னர் வந்து அழைப்பு விடுக்கலை ஆட்சி அமைக்க அப்படின்னும் போது அப்போ வந்து கலைஞருக்கு எப்படி அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து அவருக்கு ஆதரவு தெரிவித்தவங்க, அதாவது ஆப்போசிட் பார்ட்டியில் இருக்கவங்க மற்ற கட்சிகள் சொன்னாங்கன்னா